தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். பிரெக்னன்சி வீக் 21 அதாவது 21வது வாரம் கர்ப்ப காலத்தில் கருவின் வளர்ச்சி மற்றும் கருவுற்ற பெண்ணின் உடம்பில் என்னென்ன மாறுதல்கள் இருக்கும் மற்றும் என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கும், என்னென்ன உடம்பில் என்னென்ன மாறுதல்கள் நடக்கும் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ 21வது வாரம் நம்ம கருவின் வளர்ச்சி வந்து ஒரு ஒரு பழத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு மீடியம் சைஸ் பனானா, ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் அளவு நம்ம கருவின் வளர்ச்சி இருக்கும். ஸ்கேலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 இன்ச் கிட்ட நம்ம கருவின் வளர்ச்சியை கம்பேர் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த வாரத்துக்கான நம்ம கருவின் அதாவது எப்படி இருக்கும், என்ன சைஸ் வச்சு மெஷர் பண்ணால் அந்த கருவின் வளர்ச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் வரைக்கும் நம்ம கரு வளர்ந்துருக்கும். ஸோ கருவின் வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். இனி வரும் வாரங்கள்லாம் வந்து வளர்ச்சி வந்து இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். கரு வந்து அப்படி வளர்ந்துட்டே வரும். அது கூடவே நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் நம்ம பாடியில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வீக் 21ல் என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தையின் நாக்கில் உள்ள டேஸ்ட் பட்ஸ், அதாவது அந்த சுவை கண்டுபிடிக்கிறக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக செயல்பட தொடங்கிடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த குழந்தை வந்து அந்த கருவறையில் உள்ள அந்த நீரையே தான் வந்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீரையே வந்து உள்ளுக்குள்ளே ஸ்வாலோ பண்ணி முழுங்கி அதை அப்படி அந்த வாய் மூலமாக அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த வீக் 21லேருந்து தாய், அதாவது கருவுற்ற பெண் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல சாம்பார் சாதம் சாப்பிட்றீங்க, ஆர் ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சுவை வந்து கண்டிப்பாக அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் இருக்கும். ஸோ அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிடை அந்த பேபி வந்து ஸ்வாலோ பண்ணும்போது அந்த டேஸ்ட் பட்ஸ் வர்றனால அந்த டேஸ்ட் பட்ஸ் வந்து அந்த சுவையை வந்து கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால என்ன பண்ணணும்னா, அந்த பேபியோட மூவ்மெண்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மதியானம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒரு பிரியாணியோ ஏதோ சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, ஒரு ஃப்ரூட் ஏதோ சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த டேஸ்ட் வந்து இன்னும் அதாவது ஒரு செரிமானம் ஆனதுக்கப்புறமா அந்த அம்னியோட்டிக் ஃப்ளூயிடுக்கு போகும்போது அந்த டேஸ்ட் பட்டை பேபி அந்த ஸ்வாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டேஸ்ட் பட் அந்த என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சுவையை வந்து பேபியுமே வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு டேஸ்ட் பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பேபியோட மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அந்த பாடி கோஆர்டினேஷன், அந்த பிரெயின்லேருந்து வந்த நர்வ்ஸ் மூலமாக அந்த பாடியில் உள்ள பார்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து சிக்னல்ஸ் போகும். அந்த மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறனால அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிகிறனால இந்த பேபிக்கு வந்து நீங்கள் சாப்பிடும்போது என்னென்ன டேஸ்ட் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாடி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒருவேளை உங்களோட பேபிக்கு வந்து ஸ்வீட் நிறையா பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேபிக்கு பிடிக்கிறதுப்போ மேபி ஜாஸ்தியான மூமெண்ட்ஸ் இருக்கலாம், சில நேரம் கம்மியான மூமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஹோட்டல் மாதிரி இருக்கிற அந்த கருவறையில் வந்துட்டு இந்த பேபி இருக்கும்போது இனி வரும் நேரத்தில் வந்து பேபி தூங்குகிற டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வரைக்கும் அந்த கருவறையில் வந்து பேபி தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் அந்த மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும், அதாவது மூவ் பண்ணுறதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து மூமெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் அதனால் வந்து ஒரு பயப்பட தேவையில்லை. மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக மூமெண்ட்ஸ் இருக்கும் பேபி. அது அப்படி ஏதாவது சில நேரம் ரொம்ப நேரம் பேபி மூமெண்ட் இல்லாமல் இருந்தால் மேபி ஏதாவது கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்கள், இல்லை ஏதாவது கொஞ்சம் ஸ்நாக்ஸ்
இல்ல ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பேபி கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா தூங்கி எந்திரிச்சு, அது அந்த உங்க அம்னியோட்டிக் ஃப்ளூயிட முழுங்கும்போது அந்த சாப்பாடு டேஸ்ட் கண்டுபிடிச்சு பேபி மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால 14 மணி நேரம் பேபி தூங்கிட்டு இருக்கும். அதனால மூவ்மெண்ட்ஸ் இல்ல, அதாவது கம்மியா இருந்ததுன்னா பயப்பட தேவையில்ல. அப்படி ரொம்ப நேரம் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கைனகாலஜிஸ்ட்ட பார்த்து தான் ஆகணும். ஸோ அதுதான் இந்த வீக்ல என்னென்ன பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு, அதாவது டேஸ்ட் பட்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. தூக்கம் ஜாஸ்தியாகுது. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வந்து பேபி தூங்குவாங்க. ப்ளஸ் நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்களோ, அந்த சாப்பாடுக்கு ஏத்த மாரி மூவ்மெண்ட், பேபியோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2ண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் 3ர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு நீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஃபுட்டையுமே வந்து ட்ரை பண்ணி ஈக்குவலா எடுத்துக்கணும். ஸோ நீங்க என்னென்ன சாப்பாடு இந்த டைம்ல சாப்பிடுறீங்களோ, அந்த உணவுகள் எல்லாமே வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா, அந்த குழந்தைக்கு அதிகமா சாப்பிட பிடிக்கும். இல்ல அதிகமா சாப்பிடும் ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு ஃபுட்ட அவாய்ட் பண்றீங்க. அதாவது சாப்பிடாம இருந்தீங்க இந்த பிரெக்னன்சி பீரியட்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பாடு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா மேபி அதுக்கு பிடிக்காம போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராபபிலிட்டி. நீங்க எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா, அந்த சாப்பாடெல்லாம் குழந்தைக்கு பிறந்ததுக்கு அப்புறமா பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த வீக் 21ல கருவின் வளர்ச்சி மற்றும் குழந்தையோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இந்த வீக் 21. ஸோ கருவுற்ற பெண்ணின் உடம்புல என்னென்ன மாறுதல்கள் இருக்கும், என்னென்ன மாதிரி அவங்க இந்த வீக்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து பேபி வளர்ந்துட்டே போகுது, கரு வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்றோம். ஸோ கரு வளரும்போது, கரு வளர்ச்சிக்கு வந்து இடம் இருக்கணும்னா, நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கர்ப்பப்பையும் பெருசாகணும். நம்மளோட கருவின் வளர்ச்சிக்கு ஏற்ற மாரி நம்மளும் உணவு அருந்துறதுனால, நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து பாடியில வெயிட் போடும். ஸோ இப்போ இந்த பாடியில வெயிட் போடும் அப்படின்னு சொல்லும்போதே, ஆக்சுவலி பாடியில வெயிட் போடுதுன்னா, உடம்புல நார்மலாவே வெயிட் ஏறுச்சுனாவே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதில் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ப்ராப்ளம் வந்து, உங்களுக்கு நீங்கள் பாடி வெயிட் போடுதுன்னா கண்டிப்பாக வந்து நீ பெயின் மற்றும் லெக் பெயின் வர ஆரம்பிக்கும். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அது ஒரு ஃபர்ஸ்ட் சிம்டம். அதுக்கப்புறம் முதுகு வலி வர ஆரம்பிக்கும். அது லோவர் பேக் பெயின் அண்ட் பேக் பெயின் வரும். ஸோ அது ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன, ஸோ பெல்லி வந்து பெருசாகிட்டே போகுது. அதான் கர்ப்பப்பை பெருசாகுது. உங்கள் கருவின் வந்து வளர்ச்சி போயிட்டே இருக்கனால அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து என்ன, ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப் அண்ட் பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். ஸோ நிறைய இடத்துல வரும். தைஸு, வயிறில், அப்புறம் அந்த ஹிப்பில், பம்மில், ஸோ எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரெக்னன்சியுமே வந்து கம்ப்ளீட்டாக சேமாக இருக்காது. ஸோ நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வரணும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு சில இது வரலாம், சிலருக்கு எல்லாமே இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. உங்களுக்கு இதுதான் வரும், உங்களுக்கு இது வராது அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு ப்ரெக்னன்சியுமே வந்து யுனிக். ஸோ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஜெனரிக்காக வரலாம், வராமல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ என்னோட ஒய்ஃப்க்கு இந்த ப்ரெக்னென்சி டைமில், இந்த டைமில் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு லோ பேக் பெயின் இருந்தது. ப்ளஸ் ரிப் பெயின் வந்து இருக்கும். அதாவது அஃப்கோர்ஸ் நான் வந்து 6 ஃபீட் டால், என்னோடய ஒய்ஃப் வந்து 5 ஃபீட். ஸோ அஃப்கோர்ஸ் குழந்தை வந்து எந்த ஜீனை எடுத்திருப்பான் அப்படின்னு, அதாவது அந்த கருவுட்டு இருக்கும்போது யார் ஹைட், என்ன மாதிரி ஹைட் வருவான்றது அப்போல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் அந்த இந்த டைம்லலாம் வந்து என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து அந்த வீக் 21, வீக் 22 இந்த டைமில் வந்துட்டு அந்த ரிப் பெயின் வரும். ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டாலே வந்து வயிறு வந்து ஃபுல்லாகிடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ரிப் பெயின் இருக்கும். அது ரிப்னா அந்த ரிப் கேஜ், அந்த பெயின் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அப்புறம் பேக் பெயின் வரும். ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய ஒய்ஃப்குள்ள சிம்டம்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த பேக் பெயின், இந்த நீ பெயின், அப்புறம் இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இதெல்லாம் வர்றது, இதெல்லாம் என்ன செய்யலாம்
இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண முடியாது. நம்ம கம்ஃபர்டபுளா இந்த பிரெக்னன்சியை மாற்றலாம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலை வந்து கொஞ்சம் உயர்த்தி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் படுக்கும்போதோ இல்லை உட்காந்துருக்கும் போதோ வந்து காலை கொஞ்சம் உயர்த்தி எலிவேட்டட் பொசிஷனில் வைக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ அந்த மாதிரி எலிவேட்டட் பொசிஷனில் வைக்கிறனால கால் வீக்கம் ஆகிறத தடுக்கலாம். அப்புறம் அந்த கால் வலியும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேக் பெயின், லோயர் பேக் பெயின் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போஸ்ட்நேட்டல், அதாவது ப்ரீநேட்டல் மசாஜஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த கர்ப்ப காலத்திலேயே வந்து மசாஜ் கொடுக்கறதுக்காகவே சில ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக எல்லாருக்கிட்டையும் மசாஜ் போகிற மாதிரி போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் எடுத்தவங்க, அதாவது ப்ரீநேட்டல் போஸ்ட்நேட்டல் மசாஜ் கொடுக்கறதுக்காக கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸில் ட்ரெயின் பண்ணவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் போகலாம். ப்ளஸ் தூங்குறதுக்குமே வந்து நிறைய பில்லோஸ் வந்தாச்சு. ப்ரெக்னென்சி பில்லோஸ்னே நீங்கள் வந்து அமேசான் எதில் வேணாலும் தேடி பார்க்கலாம். ஸோ ப்ரெக்னென்சி பில்லோஸ் இது எப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்களால் சைடில் தான் படுக்க முடியும். குப்புற படுக்கிறதோ மல்லாக்கு படுக்கிறதோ வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ சைடில் இப்படி திரும்பி இல்லை லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு திரும்பி படுக்கும்போது இந்த ப்ரெக்னென்சி பில்லோஸ்னு விற்கிது. ஸோ இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆள் உயரத்துக்கு இருக்கும், சிலது யூ ஷேப்பில் இருக்கும், சிலது எஸ் ஷேப்பில் இருக்கும். அதாவது நம்ம தலையை இப்படி வச்சுட்டு பெல்லிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த ஷேப் போயிட்டு 2 காலுக்கு நடுவுலையும் அந்த பில்லோ வைக்கிற மாதிரிலாம் நிறைய பில்லோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் என்னது உங்களுக்கு எப்படி தேவையான பில்லோஸோ அது மாதிரி வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்கள் வயிறுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும், உங்களோட பேக் பெயினும் ஓரளவுக்கு குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் விமன் இட்ஸ் அ மார்க். ஆக்சுவலி ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் குழந்தை பிறக்க போகிறீங்க, குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலும் உங்களோட அது ஒரு அடையாளம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ன்றது இஸ் நத்திங் டு பி அஷேம்ட் ஆஃப். அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால ஒரு அவமானப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இஸ் காமன். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். சில க்ரீம்ஸ் அண்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பயோ ஆயில்னு விற்கிது, உங்கள் கைனகாலஜிஸ்ட்டு கேட்டிங்கன்னாலே சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்லேருந்தே அதை நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்காமல் ஓரளவுக்கு குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாரத்திற்கு என்னென்ன இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ், என்னென்ன மாதிரி பெயின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது கூடவே சேர்ந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு வர்ற மாதிரி ஃபுட் போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது எல்லா வகையான ஊட்டச்சத்தும் நமக்கு தேவை. ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட், அதாவது அந்தந்த போர்ஷன் குவான்டிட்டி எடுத்துக்கணும், அளவாக சாப்பிட்ணும். ஸோ எனக்கு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொய்யாப்பழம் சாப்பிட்லாமா அப்படின்னு. கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இருந்தாலும் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலான்றதை கேட்டுட்டு என்னென்ன ஃபுட்ஸ் சாப்பிட்லான்னு ஒரு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாம். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா வகையான ஊட்டச்சத்தும் எடுத்துக்கிறது பெஸ்ட். எல்லா ஃப்ரூட்ஸும் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் வந்து ப்ராப்ளம்னா என்ன வரும், ரொம்ப சாப்பிட்டா அந்த அஜீரண கோளாறு வரலாம், சேராமல் போகலாம், வாமிட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அளவாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நம்ம ப்ரெக்னென்சியை வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3 வேளை அதிகமாக சாப்பிடாமல் 6 வேளையாக பிரித்து சாப்பிட்றது, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது. ப்ளஸ் இந்த டைம்லேருந்து நீங்கள் வந்து லோ இன்டென்சிவ் எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் வாக் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரீநேட்டல் யோகா பண்ணுறதா இருக்கட்டும், அதாவது உங்களை லைட்டாக ஓரளவுக்கு ஆக்டிவாக லோ இன்டென்சிவ், அதாவது ஹை இன்டென்சிவ் அந்த ஜாக் பண்ணிவிட்டு ஆர் ஹை இன்டென்சிவ் எக்ஸசைஸ்னால் அந்த மாதிரி ஜும்பா ஆர் இந்த சர்க்கியூட் கிளாஸ் அதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப லோ இன்டென்சிவ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங், ஒரு ப்ரீநேட்டல் இல்லை போஸ்ட்நேட்டல் யோகா பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ப்ளஸ் உங்களையே நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கும் போது டெலிவரி டைமில் வந்து உங்கள் பாடி வந்து ரொம்பவே வந்து ஒத்துழைக்கும். அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீக் 21ல ஸோ கருவின் வளர்ச்சி கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து ஒரு சைஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு 7 இன்ச்சஸ் இருக்கும் பேபி. ஒரு பனானா, ஒரு மீடியம் சைஸ் பனானா வாழைப்பழ அளவு நம்ம வந்து ஒரு கம்பேர் பண்ணலாம் ஃப்ரூட்டை வச்சு. டேஸ்ட் பட்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு இந்த டைமில் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அந்த ஃபுட் எல்லாமே வந்து உங்கள் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு பிடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மற்றும் குழந்தைகள் இந்த கருவின் உள்ள குழந்தை இந்த வீக்ல இருந்து நிறைய நேரம் தூங்க ஆரம்பிக்கும். 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் கூட தூங்கலாம். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி உங்களுக்கு பயமா இருந்தா ஏதாவது ஒரு தண்ணியோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடோ சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா வந்து பேபி மூவ்மெண்ட்ஸ் தெரியும். அப்படி ரொம்ப நேரம் பேபி மூவ் பண்ணாம இருக்கு, உங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீங்க கைனகாலஜிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து வீக் 21 ப்ரெக்னன்சி என்ன நடக்கும், வாட் டு எக்ஸ்பெக்ட்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வீக் 22ல அதாவது 22வது வாரத்தில் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன கருவின் வளர்ச்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுவரை நன்றி, வணக்கம்.